இன்றைக்கி வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th சாப்டர் 4th யூனிட் பார்க்க போகிறோம். வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட் அண்ட் MySQL. டேட்டாபேஸ் கான்செப்ட் அண்ட் MySQL. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட். A database is an organized collection of data generally stored and accessed electronically from a computer system. Database நாலே அதாவது collection of data. டேட்டாஸோட கலெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டாபேஸ் சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அக்சஸ் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக்கலாக கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதான் வந்து டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டானா டேட்டாஸ் ஆர் ரா ஃபேக்ட்ஸ் stored in a computer. இந்த அடிப்படை தரவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டான்னு சொல்கிறாங்க. டேட்டா may contain any character, set, text or word or a number. டெக்ஸ்ட் கேரக்டராக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒரு நம்பராக எல்லாமே சேர்ந்து வர்றதான் வந்து டேட்டான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு நேம் இருக்குன்னா ராஜான்னு ஒரு நேம்னா அது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு டேட்டா. ஒரு ஃபோன் நம்பர் அது ஒரு டேட்டா. இதெல்லாம் தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Information is formatted data which allows to be utilized in a significant way. நம்ம முன்னாடி கொடுக்குற தொகுக்கப்பட்ட தகவலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நம்ம டேட்டா கொடுக்குறத வந்து ஒரு ஃபார்மேட்டட் ஃபார்மில், இப்போ நம்ம நேம் கொடுக்குறோம், நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குறோம், பிளேஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஃபார்மேட் பண்ணி நமக்கு ஒரு அட்ரஸாக கிடைக்குதுன்னு அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், DBMS. A DBMS is a software that allows us to create, delete and manipulate database, allowing users to store, process and analyze data easily. Database management system என்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டிஃபைன் பண்ணுறதுக்கும் அதில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளா யூஸரை வந்து அலோவ் பண்ணுது. அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதோட நன்மைகள் என்னென்னு. ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அப்படின்னா செக்ரிகேஷனாக பிரிக்கிறது. நம்ம ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மினிமல் டேட்டா டூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரிடண்டன்சி. டேட்டா டூப்ளிகேஷனையும் டேட்டா ரிடண்டன்சியும் வந்து மினிமைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூஸிங் த கொரி லாங்குவேஜ். நம்ம இதை கொரி லாங்குவேஜஸ் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து டேட்டாஸை வந்து டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த டெவலப்மெண்ட் டைமையும் மெயின்டெனன்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். The database management system can be divided into 5 major components. First வந்து hardware, software, data, procedures and methods, database access languages. எல்லாமே வந்து components of database management system. First வந்து hardware. ஹார்ட்வேர்னா எனி ஃபிசிக்கல் காம்போனன்ட் யூஸ்ட் டு ஸ்டோர் டேட்டா. நம்ம எந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் காம்போனன்ட் தான் என்ன சொல்லணும்னா ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி டிவைசஸை வந்து ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் என்னென்னா சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் வந்து டேட்டானா நம்ம இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாஸையும் தான் டேட்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்னா நம்ம இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதோட டேட்டாஸை பேக்கப் எடுக்கணும், எப்படி ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதை பற்றி சொல்கிறதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் லாங்குவேஜ்னாலே இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம், இல்லை டெலீட் பண்ணணும், இல்லை அதில் வந்து புதுசாக டேட்டாஸை இன்சர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் லாங்குவேஜ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். Table is the entire collection of related data in one table referred to as a file or table. டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து முக்கியமான ஒரு இது வந்து டேபிள். அந்த டேபிள் வந்து கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா தான் என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபைல்னு சொல்கிறாங்க. ஈச் ரோ இன் எ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் எ ரெக்கார்ட். ஒவ்வொரு டேபிளோட ஒவ்வொரு ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் எ ஃபீல்ட். அந்த காலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா
ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. ரோவை வந்து ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க, காலத்தை வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டேபிள் இஸ் நோன் அஸ் ரிலேஷன். டேபிளை வந்து ரிலேஷன் சொல்கிறாங்க, ரோவை வந்து ட்ரிப்பிள்ங்கிறாங்க, காலம் வந்து அட்ரிபியூட்ங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா மாடல். Data model describes how the data can be represented and accessed from a software after complete implementation. Data modelங்கிறது நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்க, எப்படி அக்சஸ் பண்ணுறாங்கிறது டிஸ்கிரைப் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா மாடல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஹையரார்கியல் டேட்டாபேஸ் மாடல், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். அது ஃபர்ஸ்ட் வந்து ஹையரார்கியல் டேட்டாபேஸ் மாடல். இந்த ஹையரார்கியல் டேட்டாபேஸ் மாடல் வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரீ மாதிரி ஒரு பேரண்ட் நோடு இருக்கும், அதுக்கு கீழே வந்து சைல்டு நோடு இருக்கும், மெனி சைல்டு. ஒன் பேரண்ட் ஹவ் மெனி சைல்டு நோட். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடலுங்கிறது வேர்ல்டு வைடில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் மாடல் வந்து இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். இதில் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து டேபிளை பேஸ் பண்ணி இருக்குது. டேபிளை பேஸ் பண்ணி தான் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ரிலேஷனல் மாடலோடது. இதில் வந்து ஒவ்வொரு ரோவை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிப்பிள்ங்கிறாங்க, காலத்தை வந்து அட்ரிபியூட் அதாவது ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடலுங்கிறது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்மாக அந்த ஹையரார்கியல் டேட்டாபேஸ் மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல். அந்த ஹையரார்கியல் வந்து ஒன் பேரண்ட் ஹவ் மோர் தேன் ஒன் சைல்டு நோட். இதில் வந்து ஹையரார்கியல் நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடலில் வந்து ஒன் பேரண்ட் ஹவ் மெனி சைல்டு நோட், சைல்டு நோட் ஹவ் மெனி பேரண்ட் நோட். இது வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஈஸியாக வந்து டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணிக்க, இந்த நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடலில் வந்து நம்ம ஈஸியாக வந்து டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்ஜெக்டை ரெண்டாக பிரிக்குது. அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ரெண்டானா என்டிட்டின்னு ஒன்று வந்து என்டிட்டியாக பிரிக்குது, இன்னொன்று வந்து ஆட்ரிபியூட். என்டிட்டி ஆட்ரிபியூட்னு ரெண்டாக வந்து ஆப்ஜெக்டை ரிலேஷன்ஷிப் வந்து பிரிக்குது. பிரித்து வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிம்பிள்ஸால் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்டிட்டிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்ங்கிறது டைமண்ட் பாக்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஆட்ரிபியூட்ங்கிறது வந்து எலிப்ஸால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து யூஸ் ஃபார் டெவலப்பிங் கான்செப்ஷுவல் டிசைன் ஆஃப் டேட்டா. கான்செப்ஷுவல் டிசைன் ஆஃப் டேட்டா வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டிசைனிங் லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டாவோட லாஜிக்கல் வியூவை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது இது வந்து. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல் வந்து டேட்டாவை வந்து ஒவ்வொரு டேட்டாவை வந்து ஆப்ஜெக்டாவோ கிளாஸாவோ இன்ஹெரிட்டன்ஸாவோ ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து எல்லா டேட்டாஸையும் வந்து ஆப்ஜெக்டாவோ இன்ஹெரிட்டன்ஸாவோ கிளாஸாவோ ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து there are 4 types: database administrator, application programmer or software developer, end user and database designers. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேலை என்னென்னா ஓவரால் டேட்டாபேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதும் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டியை கொடுக்குறதும் தான் வந்து இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான் வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டோட பார்ட்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டை டிசைன் பண்ணுறது தான் வந்து இவங்களோட வேலை. பார்ட்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எண்ட் யூசர்ஸ். எண்ட் யூசர்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸில் டேட்டாவை ஆட் பண்ணுறது, டேட்டாவை டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேல்யூ வந்து எண்ட் யூசர்ஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் வந்து டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணுறதும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கலான்னு அதை சூஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த டேட்டாபேஸ் டிசைனர்ஸோட வேலை. Next is the types of relationship. There are 4 types of relationship in database management system. First one is one-to-one relationship, one-to-many relationship, many-to-one relationship, many-to-many relationship. First வந்து one-to-one relationship. One-to-one relationship வந்து one entity is related to only one other entity. ஒரு என்டிட்டி வந்து இன்னொரு ஒரே ஒரு என்டிட்டி கூட தான் ரிலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தான் இருக்க முடியும். அதான் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா ஒன் என்டிட்டி ரிலேட்டட் டு மோர் தேன் ஒன் என்டிட்டி. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அதான் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப், இதில் வந்து மெனி என்டிட்டிஸ் ரிலேட்டட் டு ஒன்லி ஒன் அதர் என்டிட்டி. இது வந்து நிறைய என்டிட்டிஸ் வந்து ஒரே ஒரு என்டிட்டி கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து திருப்பி நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அதான் வந்து இந்த மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், இது வந்து மோர் தேன் ஒன் என்டிட்டிஸ் ரிலேட்டட் டு அதர் மோர் தேன் ஒன் என்டிட்டிஸ். இது எக்ஸாம்பிள் வந்து இப்போ லைப்ரரியில் வந்து நிறைய புக்ஸ் இருக்கும், அதை எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த புக்ஸையும் எந்த ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டூடெண்ட்டும் அதை மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அதான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். There are two types of relational algebras. First வந்து unary relational operations, second வந்து relational algebra operations. ஃபர்ஸ்ட் யூனரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆப்ரேட்டர். செலக்ட் ஆப்ரேட்டர் வந்து சிக்மா சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ட் ஆப்ரேட்டர் வந்து பை சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸு, அதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட் வந்து யூனியன்ங்கிறது வந்து யூனியன் ஆப்ரேட்டர் ஏ பின்னு 2 செட் இருக்குன்னா 2 செட்டோட எல்லா வேல்யூஸையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து யூனியன் ஆப்ரேட்டர். அந்த ஜாயின் பண்ணுறப்போ வந்து இது வந்து எலிமினேட் த டூப்ளிகேட் வேல்யூ வந்து எலிமினேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன்னா ஏபி 2 செட் இருக்குன்னா அது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு ரிசல்ட்டாக, அது வந்து இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ்ங்கிறது ஏபி 2 செட் இருக்குன்னா அதுலேருந்து ஏயில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரும், பியில் இருக்கிற டேட்டாஸை தவிர எல்லாமே வந்துடுது. நார்மல் மைனஸ் ஆப்ரேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது வந்து கிராஸ் ப்ராடக்ட், த வே ஆஃப் கம்பைனிங் 2 செட்ஸ், 2 செட்ஸோட வேல்யூஸை வந்து கம்பைன் பண்ணுறாங்க யூஸிங் வந்து கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் SQL. The structured query language is standard programming language to access and manipulate database. The structured query language is the standard programming language. இது வந்து நம்ம டேட்டாஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கும் அதை மேனுப்புலேட் எனி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL, எதாவது ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ், எம்பெடட் டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ், வியூ டெஃபினிஷன், ஆத்தரைசேஷன், இன்டெகிரிட்டி, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து இந்த SQLோட ப்ராசஸிங் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ங்கிறது டேபிளில் டேட்டாஸை கிரியேட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு இது வந்து அலோவ் பண்ணுது இந்த SQL வந்து. நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ்னா டேட்டா பேஸில் வந்து நம்ம டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை அப்டேட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த SQL query வந்து அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து எம்பெடட் டேட்டா மேனுப்புலேஷன் லாங்குவேஜ், இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வியூ டெஃபினிஷன்ங்கிறது வந்து நம்ம இப்போ டேட்டா பேஸோட வேல்யூஸை வியூ பண்ணுறதுக்கு வந்து இந்த SQL கமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆத்தரைசேஷன்னா நம்ம வியூ பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறதா வந்து இது ஆத்தரைசேஷனுங்கிறது. இன்டெகிரிட்டிங்கிறது கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம இன்டெகிரிட்டியை வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த SQL query லாங்குவேஜை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்டெகிரிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல்னா இந்த SQL queryயை யூஸ் பண்ணி வந்து ஃபைலை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கிரியேட் டேட்டாபேஸ் நேம், அதாவது கிரியேட் டேட்டாபேஸ்ங்கிறது வந்து எல்லாத்துலேயும் வரும். அது நம்ம டேட்டாபேஸ் நேம்ங்கிறது நம்ம கொடுக்குறது, நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம எந்த பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட், அதுங்கிறது ஸ்டூடெண்ட்ங்கிறது வந்து டேட்டாபேஸோட நேம். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL வந்து SQL command divided into 5 categories. First one வந்து DML data manipulation language, DDL data definition language, DCL data control language, TCL transition control language, DQL data query language. இது என்னன்னு ஒன்றா பார்க்க போகிறோம்.
டேட்டா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது. எதெல்லாம்னா கிரியேட், அல்டர், ட்ராப், ட்ரங்கேட். இந்த 4 கமெண்ட்ஸ் வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட். கிரியேட்னா டு கிரியேட் டேபிள்ஸ் இன் த டேட்டா பேஸ். டேட்டா பேஸில் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து கிரியேட் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர். ஆல்டர் வந்து ஆல்டர்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து இந்த ஆல்டர் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ராப். ட்ராப் வந்து டெலீட் டேபிள்ஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். டேட்டாபேஸோட டேபிள்ஸை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து ட்ராப் கமெண்ட். ட்ரங்கேட். ட்ரங்கேட்ங்கிறது வந்து ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள், ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் அக்குபைடு பை தோஸ் ரெக்கார்ட்ஸ். இந்த டேபிளை வந்து டெலீட் பண்ணும். டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸையுமே வந்து அது ரிமூவ் பண்ணிடும். அதை வந்து ட்ரங்கேட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அதில் வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட் இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட். இன்சர்ட் வந்து இன்சர்ட் டேட்டா இன்டு த டேபிள். ஒரு டேபிளில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுற, ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் வந்து இன்சர்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து அப்டேட். அப்டேட் கமெண்ட் வந்து அப்டேட்ஸ் ஆல் எக்ஸிஸ்டிங் டேட்டா வித்தின் எ டேபிள். நம்ம முன்னாடியே சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறது வந்து அப்டேட் கமெண்ட். தேர்ட் வந்து டெலீட் கமெண்ட். டெலீட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள். ரெக்கார்டில் உள்ள எல்லா டேபிள்ஸையும் வந்து டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு இந்த டெலீட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் தான் டெலீட் ஆகுமே தவிர அந்த ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆகாது. டெலீட் கமெண்ட். ஆனால் ட்ரங்கேட் வந்து அந்த ஸ்பேஸையும் சேர்த்து வந்து டெலீட் பண்ணிடும். டெலீட் கமெண்ட் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் டெலீட் பண்ணும். அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் 2 கமெண்ட்ஸ், கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் கமெண்ட் வந்து கிராண்ட்ஸ் permission to one or more users to perform specific task. ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை பண்ணுறதுக்கு 1 or more யூசர்ஸை வந்து அலோவ் பண்ணுறது தான் வந்து கிராண்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரிவோக். withdraws the access permission given by the grant statement. இந்த கிராண்டால் கொடுக்கப்பட்ட பெர்மிஷனை வந்து ரிட்ரீவ் பண்ணி திருப்பி வித்ட்ரா பண்ணுறது தான் வந்து இந்த ரிவோக் கமெண்டோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா இதில் வந்து 3 கமெண்ட்ஸ் இருக்குது. கமிட், ரோல்பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். கமிட்ங்கிறது வந்து சேவ் எனி டிரான்சாக்ஷன் இன்டு த டேட்டாபேஸ் பெர்மனென்ட்லி. எந்த ஒரு டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து கமிட் கமாண்ட். இது ரோல்பேக். இந்த ரோல்பேக்ங்கிறது வந்து ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு லா கமிட் ஸ்டேட்மெண்ட். அந்த கடைசியாக நம்ம கமிட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து ரோல்பேக் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட்டுங்கிறது வந்து டெம்பரரி சேவ் எ டிரான்சாக்ஷன் ஸோ தேட் யூ கேன் ரோல் பேக். இப்போது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டெம்பரரியாக சேவ் பண்ணணும்னா யூஸ் பண்ணுறது தான் வந்து சேவ் பாயிண்ட்டுங்கிற கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ். இந்த டேட்டா கொரி லாங்குவேஜில் ஒரே ஒரு கமெண்ட் தான் இருக்குது, செலக்ட் கமெண்ட். இந்த செலக்ட் கமெண்ட் வந்து இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். டேபிளில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். தேர் ஆர் so many data types in SQL language. They are character, varchar, decimal, numeric, integer, small integer, float and real. எல்லா டேட்டா டைப்ஸுமே வந்து SQL யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் அண்ட் CSV ஃபைல். சிஎஸ்விங்கிறது பைத்தானில் வந்து நிறைய வந்து லைப்ரரி மாடியூல்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த சிஎஸ்வி மாடியூலுங்கிறது. இந்த சிஎஸ்வி மாடியூலுங்கிறது வந்து சிஎஸ்வி ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. CSV file na a CSV file is a human readable text file where each line has a number of field. அது வந்து separated by commas or some other delimiters. CSV ஃபைலுங்கிறது ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபைல். நம்ம ஹியூமனால் ரீட் பண்ண முடிஞ்ச டெக்ஸ்ட் ஃபைல் தான் என்னென்னா CSV ஃபைல். இது வந்து நிறைய ஃபீல்டு இருக்கும். இதில் எல்லாமே காமா அல்லாட்டி ஏதாவது ஒரு டெலிமீட்டரால் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து CSV ஃபைல். பர்பஸ் ஆஃப் CSV ஃபைல், இதோட மெயின் யூஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். CSV is a simple file format used to store tabular data. இதில் வந்து ஒரு சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட் தான் ஹியூமன் ரீடபிள் ஃபைல் ஃபார்மேட். இதில் வந்து டேபிள் ஃபார்ம் ஆஃப் டேட்டா வந்து இதில் சேவ் பண்ணிக்க முடியும். சச்சஸ் எதெல்லாம்னா
ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டா, டேட்டாபேஸ் அந்த மாதிரி டேபிளர் ஃபார்மில் இருக்க டேட்டாஸை வந்து நம்ம வந்து CSV ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து CSV ஃபைல் cannot store charts or graphs. இந்த CSV ஃபைலில் வந்து சார்ட்டையும் கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது. ஒன்லி வந்து டேபிளர் ஃபார்மில் இருக்க டேட்டாஸை மட்டும்தான் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த CSV ஃபைல் வந்து ரீட் ரைட் அந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. இதில் வந்து ரீட் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூஸ் த CSV மாடுலர் ரீடர் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து யூஸ் த டிக்ட் ரீடர் கிளாஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி வந்து CSV ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் மாடல் 4 மாடல்ஸ் பார்த்தா ஹையரார்க்கியல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல், ரிலேஷனல் மாடல். இந்த 4 இது வந்து 5 மார்க்ஸில் முக்கியமாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப் 1 to 1, 1 to many, many to 1 அந்த கொஸ்டின் வந்து அதுவும் வந்து 5 மார்க்கில் முக்கியமாக கேட்குறாங்க. அப்புறம் வந்து 2 மார்க்ஸில் வந்து இந்த SQL காம்போனன்ட்ஸ் அதில் ஏதாவது ஒன்று 3 மார்க்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் வந்து அந்த DDL, DML அது ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.